கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த பகுதியின் தொடர்ச்சியாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலி சீலோவில் இருக்கிற தேவனுடைய பலிபீடத்தில் ஆசாரியனாக இருக்கிறான். ஏலியின் வேலை என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற போது ஏலி ஆசாரியனுடைய வேலை அது என்ன என்று முன்னுரை மற்றும் அறிமுக பதிவிலே அதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பலிகள் எதற்கு? எளிமையாக சொல்ல வேண்டுமானால், மனிதனின் மீறுதலால் தேவனின் கோபத்திற்கு ஆளாகாமல் பலிகளை செலுத்தி பாவ நிவாரணம், அதுவும் தற்காலிக நிவாரணமாக, மீண்டும் மனிதன் தவறோ தப்பிதமோ செய்கிற பொழுது மீண்டும் பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், எல்கானா சேனைகளின் கர்த்தரை பணிந்து பலியிட்டு குடும்பமாக தேவ சமூகம் சென்று வருவதை, வருடத்திற்கு ஒருமுறை சீலோவிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். எல்கானா வருடந்தோறும் பலியிடும் நாளில் தன் மனைவிகளாகிய அன்னாளையும் பெண்ணினாலையும் அவளின் எல்லா ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளுமாக அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது. பலி செலுத்தின பின்பு பங்கு போட்டு பிரித்து கொடுப்பான் என்று நாம் பார்த்தோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனால் பரிந்துரைக்கப்பட்ட சில நடைமுறைகளின்படி பலிகளை செய்யும்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. பலியிடப்படும் விலங்கு களங்கமில்லாமல், அதாவது ஊனமாகவோ பலவீனமாகவோ குறைவுள்ளதாகவோ இருக்கக்கூடாது. பலியிடும் விலங்கை நன்கு தேர்வு செய்து பலியிடப்பட வேண்டும். மனுஷன் செய்கிற பாவம், மீறுதல், குற்றத்திற்கு தேவன் சிற்றை கொடுத்து தண்டித்து விடுவாரோ என்ற தேவ பயத்தினால் பலிகளை செலுத்துகிற போது அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. பலிகள் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 4-5 கவனிக்கும் பொழுது, அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிறபோது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களை எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்கன தகன பலியையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்நாட்களெல்லாம் செய்து வருவான் என்று கவனிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பலி செலுத்துவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் மனுஷன் செய்யும் பாவத்திற்கு மீட்பு கிடைக்க வேண்டுமானால் பலி செலுத்துவதும் இரத்தம் சிந்துவதும் அது மிகவும் முக்கிய பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. பலி செலுத்துவதையும் இரத்தம் சிந்துதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பூமியில் மகாபலி ஒன்று நடந்தேறியது. அதுதான் பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியானவரை கொல்கதா மலையின் மீது தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட்டது. நீங்களும் நானும் இரட்சிப்பின் வெண்வஸ்திரம் என்றால் நம் பாவம் மன்னிக்கப்பட்டது. தேவனுக்கு சமீபமாக இருக்கிறவர்களாக இயேசுவின் இரத்தம் நம்மை மாற்றியது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே
இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இங்கே நாடோறும் என்பது நாள்தோறும் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவரே நம்மை இரட்சிக்க வந்து தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி தந்தையின் சித்தம் செய்து பலியாக வந்தேன் என்று அறிந்து ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை தந்தையிடம் ஒப்படைத்தார். தேவனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பவும் பட்டார். நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபை நம்மேல் தங்கியிருக்கிறது. அன்பு நேயர்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.